பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான ஜீவனுள்ள வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அங்கே வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது, தேவனுடைய சொல் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உன்னை பெரிய ஜாதியாக்குவார். ஹல்லேலூயா. பெரிய ஜாதி என்று இங்கே சொல்லும் பொழுது பெரிய தேசமாக மாற்றுவார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியை பெரிய தேசமாக மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதித்து, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவரை நம்பி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களின் வாழ்வுக்கு ஆசீர்வாத வாய்க்காலாக நம்மை மாற்றுகிறார். ஆகவே இன்றைக்கு உங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதம் உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம் அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. இன்றைக்கான ஜீவனுள்ள வார்த்தையிலே இன்றைக்கு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதை கேட்கிறவர்கள் வாழ்க்கையிலே பலிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.